இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இந்த நாளிலே ஆண்டவர் செல்வத்தை பற்றி அழகாக குறிப்பிட்டு வருகிறார். எனவே நாமும் எப்படிப்பட்ட அந்த மனநிலையில் இருக்கிறோம் என்பதை அது சுட்டி காட்டுகிறது. எனவே இன்றைய வாசிக்கப்பட்ட அந்த வாசகங்களும் சரி, நீதிமொழிகள் அழகாக கூறப்படுகிறது. எனக்கு எல்லாம் இருந்தால் நான் உம்மை எனக்கு தெரியாது என்று மறுதலிப்பேன். ஆண்டவரை கண்டது யார் என்று கேட்க நேரிடும். நான் வறுமையுற்றால் திருடனாகி விடுவேன். என் கடவுளின் திருப்பெயருக்கு இழிவு வருவிப்பேன் என்று கூறப்படுகிறது. அன்பிற்குரிய உறவுகளே, பணம் மனம் என்ற ஒன்று உண்டு. செல்வம் என்றால் பொருள் என்ன என்பது நமக்கு தெரியாது. செல்வம் என்றால் என்ன என்று தெரியாது. செல்வம் என்றால் என்னவென்றால் செல்வோம் என்பது அதற்கான பொருள். கடந்து செல்வோம் அப்படிங்கிறதான் பொருள். நம்ம செல்வம் அப்படின்னம்னா செல்வம் என்று அதிகமாக செய்கிறதோ அன்று வன்மமும் அதிகமாக சேர்ந்துவிடும். நான் செல்வோம் அப்படின்னு சென்று கொண்டே இருந்தோம் என்றால் நமக்கு பிரச்சனையே இருக்காது. நம்ம சிதறி கிடக்கிற சின்ன சின்ன தங்கத்தை பொறுக்கிறதுக்கு தான் முண்டியடிச்சு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நதிகளை கவனியுங்கள். மழை பெய்கிறது, நதியாக அது ஓடுகிறது. அது சிதறி போன எல்லா பாதைகளுக்கு சென்றாலும் இறுதியில் சேர்வது கடலில், சமுத்திரத்தில் என்று சொல்லப்படுகிறது. எனவே இறுதியாக அனைத்து செல்வமாகிய அந்த கடலோடு அந்த நதிகள் இணைவது போல நாமும் இந்த உலகத்தில் என்னதான் ஓடிக்கொண்டிருந்தாலும் இறுதியில் கடவுளோடு இணைய வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. எனவே செல்வோம் என்பதுதான் அதனுடைய பொருளை ஒழிய செல்வம் என்பது அல்ல. கடந்து செல் என்பதுதான் அதனுடைய மேலான ஒரு உண்மையான பொருளாக்கப்படுகிறது. செல்வத்தை பற்றி பல பேர் பல விதமாக சொல்வார்கள். அதாவது, உன்னிடம் பணம் இல்லை என்றால் மற்றவர்களுக்கு உன்னை யாரென்றே தெரியாது. உன்னிடம் பணம் இருந்தது என்றால் உனக்கு பிறரை கண் தெரியாது. உனக்கு தேவைக்கு மிகுதியாக பணம் இருந்தால் உன்னையே உனக்கு தெரியாது என்பதுதான் அதனுடைய ஒரு தாரக மந்திரமாக இருக்கிறது. எனவே செல்வம் என்பது நம்மை கடவுளை விட்டு பிரித்து அனுப்பக்கூடிய ஒன்றாக இல்லை. இறுதி வரையிலும் ஒன்றே ஒன்றுதான் உண்மை. செல்வத்தால் நம்முடைய உடலை மேம்படுத்த முடியும், உள்ளத்தை மேம்படுத்த முடியாது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. ஆனால் இன்றைய வாழ்க்கை காலகட்டத்திலே நாம் செல்வத்தை நோக்கிதான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஒழிய வேறு ஒன்றும் அல்ல. தொடக்கத்தில் ஆபிரகாம் சென்றார், செல்வத்தை நோக்கி அல்ல, கடவுளை நோக்கி சென்றார். அதனால் அவருடைய செல்வங்கள் அனைத்தும் இரட்டிப்பாக மாறியது என்பதை பார்க்கிறோம். அவருடைய உள்ளத்தில் கடவுளை மட்டும்தான் மையமாக இலக்காக வைத்து ஓடுகிறார். நீ என்னை நம்பி வா என்று சொன்ன உடனேயே ஆபிரகாம் தன்னுடைய தாய் தந்தை அனைத்தையும் விட்டுவிட்டு தன்னுடைய மனைவியை மட்டும் அழைத்துக் கொண்டு அந்த செல்வங்களை அழைத்துக் கொண்டு அவர் செல்லக்கூடிய அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். கடந்து செல்லுதல். இரண்டாவது செல்லுதல், தாவீதை போல செல்ல வேண்டும். சவுல் என்னதான் இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி கோலியாத்தை கொள் என்று சொன்ன போதும், இல்லை, நான் ஆண்டவராகிய என் தேவன் மட்டும்தான் எனக்கு உண்மையான ஆயுதம், அவரை மட்டும் நான் எடுத்துக்கொண்டு செல்கிறேன் என்று சென்றதனால் கோலியாத்தை கொன்று ஒழிக்கிறார். மூன்றாவது வகையான செல்லுதல் என்று பார்க்கும்போது இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய சீடர்களை அனுப்பக்கூடிய அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். உடனடியாக நாம் என்ன நினைத்து விடக்கூடாது, ஆண்டவர் எதையுமே எடுத்துக்கொண்டு போக சொல்லவில்லை என்று பொருள் பொருட்டு கொடுக்கூடாது. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு செல்வம் தேவை, ஆனால் செல்வம் மட்டும்தான் தேவை என்பதில் நின்றுவிடக்கூடாது. தேவைக்கு அதிகமாக செல்வம் சேர்ப்பதை எப்படி சொல்வாங்கன்னா, இயற்கையாக பணம் சேர்ப்பது, செயற்கையாக பணம் சேர்ப்பது என்று சொல்லப்படுகிறது. இயற்கையாக சேர்ப்பது அன்றென்ற நாளைக்கு புரி போதும். இன்னைக்கு முதல் வாசகம் கூட என்ன சொல்லப்படுகிறது, எனக்கு இன்றைய உணவை, அன்றென்ற உணவை எனக்கு தாரும். அதேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, எங்களுக்கு இன்றைய உணவை இன்று தாரும், அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் என்றுதான் அவர் சொல்லிக் கொடுத்திருப்பார். அப்படிப்பட்ட அந்த உள்ளத்தோடு நாம் செல்வத்தை பார்க்கிறோம் என்றால் நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இல்லை என்றால் செல்வம் தான் நமக்கு அதிக பிரச்சனையாக இருக்கும். நாம் சில நேரங்களில் ஏதாவது பொருள் வாங்குவதற்காக கடைகளுக்கு செல்கிறோம். கடைகளில் பார்த்தோம் என்றால் அவ்வளவு பொருட்கள் இருக்கும். அப்பொழுது நம் உள்ளத்தில் என்ன சிந்திக்க தோன்றும்? எல்லாத்தையும் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு தோணுமா? சில நேரங்களில் எழுதியதை வாங்கி வருவோம், சில நேரங்களில் பார்ப்பதையெல்லாம் வாங்கிட்டு வருவோம். ஆனா சாக்ரட்டிஸ் அழகா சொல்லுவார், இன்றுதான் எனக்கு தெரிகிறது, இந்த கடையை பார்த்தவுடன் எனக்கு எதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் இங்கே இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. இதெல்லாம் இல்லாமலே நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறனே அப்படிங்கிறது இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? பார்ப்பதையெல்லாம் வாங்க வேண்டும், பார்ப்பதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தோம் என்றால்
நாம் இறைவனை சென்று அடைய முடியாது. மாறாக இந்த மனத்தை நாம் விட்டுவிட்டு உடலை மட்டும் நகர்த்தக்கூடிய மனிதர்களாக மாறிவிடுவோம் என்பதுதான் உண்மை. பிறக்கும் போதும் ஒன்றும் கொண்டு வரவில்லை, இறக்கும் போது நாம் ஒன்றும் கொண்டு செல்லவில்லை என்பதை உண்மையாக நிறுத்தி கொள்ள வேண்டும். பல நேரங்களில் ஆலயத்திற்கு வந்து தியானம் இருக்கிறோம் என்ற பெயரில் ஒரு உட்கார்ந்திருப்போம். ஒரு சீடன் அமர்ந்து தியானம் செய்தானாம். அப்ப குரு அருகில் வந்து அமர்ந்து ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து இருந்தாராம். அப்ப திடீரென்று சீடன் விழித்து பார்த்த பிறகு குருவை பார்த்தானாம். குரு கேட்டாராம், என்ன பண்ண அப்படின்னு கேட்டாராம். நான் தியானம் பண்ணேன், நான் ஒரு புத்தனாக மாற வேண்டும் என்று ஒரு தியானம் செய்தேன் என்று சொன்னானாம். சீட அப்படி சொன்ன பிறகு குரு எழுந்து கொஞ்சம் தூரம் நகர்ந்து சென்று அங்கு கீழே கிடந்த ஒரு கல்லை எடுத்து உடம்பு பூரா தேய்ச்சிக்கிட்டே இருந்தாராம். ஏடா உடம்பு பூரா கல்லை தேய்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சீடன் சிரித்து கொண்ட, என்ன குருவை இப்படி செய்றீங்க அப்படின்னு சொல்லும்போது குரு சொன்னாராம், இல்லை இந்த கல்லை நான் எப்படியாவது கண்ணாடியா மாத்தலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதான் தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே சீடன் சொன்னானா, அது எப்படி கண்ணாடி ஆகும், உங்களுக்கு அறிவில்லையா அப்படின்னு சீடன் குருவை பார்த்து கேட்கும் போதுதான் குரு சீடனிடம் சொன்னாராம், இந்த கல்லு கண்ணாடி ஆகாதுன்னு எனக்கு தெரியும், ஆனா நீயும் புத்தனாக மாட்டேன்னு உனக்கு தெரியணும்ல, அதனால தான் நான் உன்கிட்ட சொல்லி காமிச்சேன் அப்படி சொன்னாராம். இன்று நாம் இன்னொருவராக மாறுவதற்காக கடவுள் நம்மை படைக்கவில்லை, நாம் நம்மை கண்டுபிடிப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். செல்வங்கள் மூலமாக நம்மையும் நாம் இழந்து விடுகிறோம், நம்மை கூட இருப்பவர்களை நாம் இழந்து விடக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் மாறுவோம். எல்லாம் எனக்கு வேணும், நான் புத்தனாக மாற வேண்டும் என்றால் அது எப்படி நடக்கும் என்பதுதான் இயேசுடைய யதார்த்தமான கேள்வியாக இருக்கிறது. நான் எல்லாத்தையும் சேர்த்துக் கொள்வேன், ஆனால் நான் இயேசுடைய சீடனாக சீடத்தியாக மாற வேண்டும் என்றால் அது எப்படி நிகழும் என்பதை தான் இன்றைய வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே சீடர்களை நோக்கி சொல்கிறார், உங்களுடைய பார்வை, அதாவது எங்கு உங்கள் செல்வம் இருக்கிறதோ அங்கே உங்கள் உள்ளம் இருக்கும் என்று சொல்வார்கள். சீடரிடம் சொல்லுகிறார், உங்களுடைய செல்வம் நான் தான், என்னை தவிர உங்களுடைய உள்ளம் வேறு எங்கும் பறிபோய்விடக் கூடாது, ஆகையால் தான் உங்களை என்னை மீறி எதையும் எடுத்து செல்லாதீர்கள் என்று சொல்லுகிறேன் என்று அந்த சீடர்களுக்கு மறைமுகமாக சுட்டி காட்டுகிறார். எனவே இந்த உலகில் நாம் எப்படி வாழ்கிறோம், யாருக்கு உகந்தவர்களாக வாழ்கிறோம், மனதிற்கு உகந்த செயல்களை செய்கிறோமா, இல்லை உடலுக்கு உகந்த செயல்களை செய்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். எனவே மனதிற்கு முக்கியத்துவம் கொடுத்து இறைவனோடு இணைய இந்த திருப்பலி நாம் பக்தியோடு மன்றாடுவோம். ஆமென்.